ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் சேனல். இந்த வீடியோவில் ஃப்ளவர் பாட் வச்ச இடம்லாம் எப்படி உப்பு கரை படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அது எப்படி போக்கலான்னு பார்க்கலாம். பேக்கிங் சோடா 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. கூடவே வினிகர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஹார்பேக், ரெட் ஹார்பேக், ப்ளூ ஹார்பேக் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணுன்னா கூட வாட்டரும் ஆட் பண்ணுங்க. வாட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துலாம் உப்பு கரை இருக்கோ அந்த இடத்துல இது போல் ஊற்றி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மேலே ஒரு பேப்பர் போட்டுக்கலாங்க. நம்ம பேப்பர் சேர்த்து அதை கூட ஊற வைக்கும் பொழுது அந்த இடம் நல்லா ஊறுங்க. கரெல்லாம் எடுத்துகிட்டு வரும். நல்லா கையில் ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. வெறும் கையில் க்ளீன் பண்ணக்கூடாது. க்ளவுஸ் இல்லாட்டி நீங்கள் கேரி பேக் ஏதாச்சும் கையில் போட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து இது போல் தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க தேவையில்லை. லைட்டாக தேய்ச்சி விட்டாவே நல்லாவே க்ளீன் ஆகிடுங்க. அப்புறம் நீங்கள் வழக்கம் போல் அதை வாஷ் பண்ணி விட்டுருங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம சேனலில் நிறையவே இருக்குங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.